ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் லவ்லீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் வேர்ல்ட் 7 கிங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம ஹோபி இது டான்ஸ் பிரதர்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்செட் மஸ்ட் நான் பேசுகிற 20 மினிட்ஸும் 18+ தான் இருக்க போகுது. பிடிக்கலன்னா வெளியில் போய்க்கோங்க. ஸோ நான் அது லவ்லீஸுக்கு சொல்லலை, புது மிஸ்லாம் வந்து பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன், அதனால சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாமா? போன பாட்டில் எதாவது முடிச்சிடலாம், அந்த டைம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ போன பாட்டில் வந்து பாட்டுக்கு ரெடி ஆகிக்க சொல்லியிருப்பான் நம்ம ஹோபி. நீங்களும் ஓகே போகலாம் அப்படின்றதுனால ரெடி ஆகிட்டு இப்போ வந்து போக போகிறீங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்படி கீழே வருவீங்களா? நம்ம ஹோபி ஃபோனில் யார்கிட்ட காட்டுன்னு கத்திட்ருப்பான். என்ன எப்படி கத்திகிட்ருக்கான்? ஏய், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் வர முடியாது இன்றைக்கும் வர மாட்டேன், நாளைக்கு மதியானம் வரைக்கும் வர மாட்டேன், நீ தானே பார்த்துக்கணும், நம்பி தானே விட்டுட்டு வந்தேன், என்கிட்ட ஒரு 5 பேரால் அந்த கம்பெனியை பார்த்துக்க முடியாதா? சார் இல்லை சார், அது இங்கே வேறு நாளைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணுறேன், என்னால் வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், புரியுதா? ஓகே சார், யூ கேரி ஆன். வே ஓகே சார். அப்போது கரெக்டாக உள்ளே வந்துட்டு உட்காந்துட்டு, என்ன ஹோபி, ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பேபி, சும்மா தான். சரி அப்படி சொல்லிவிட்டு, ஸோ காரும் ட்ரைவ் ஆகுமா? போயிட்டே இருக்கும் காரு, சைலண்ட்டாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு உங்கள்கிட்ட இழுத்து உட்கார வச்சுட்டு அப்படியே சாங்க்கு வைப் பண்ணிகிட்டே வருவான். நாடி என்னைய பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு அவன் நேராக பார்த்துட்டு சைடாக அவங்க கேட்குறான், எப்படி என்ன தெரியும் பார்க்குறேன்னு? அதான் நல்லா பார்க்குறியே. மனசில் நினச்சிது அதெல்லாம் கேட்கும், உண்மையாக லவ் பண்ணா எல்லாம் கேட்கும் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அவன் ஃபோர்ஹெட் லைட்டாக இடிச்சிட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹோபி அது என்ன? நான் ஒன்று ஏகணும்னு நினச்சேன்டி. என்ன கேட்க போகிறீங்க? இங்கே பாரு, இல்லை உன்னை நான் லவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், ஆனால் நீ எப்படியோ என் மனசை மாற்றி லவ் பண்ண வச்சுட்ட. வேணான்னு நானே உன்னை மூச்சுக்கு 300 தடவை பேபின்னு கூப்பிட்றேன்டி. நீ என்ன எதுவுமே அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சோ இல்லை எதுவும் கூப்பிட மாட்டேற. அது நேற்று தானே நான் அவங்கக்கிட்ட அப்படி சொன்னேன். அப்படி இருந்தாலும் நீ தானே ஃபஸ்ட்டாக முந்திருக்கணும். நான் தானே உன்னை மூச்சுக்கு 3 தடவை பேபின்றேன். இப்போ என்ன சொல்கிறது? உன்னை லவ் பண்ணாதானே? ஏய், ஒன்று தாண்டி, ஏன் என்ன லவ் பண்ணலையா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னடி? எனக்கு உங்களை பேபின்னு கூப்பிட்டு தோணல. அப்புறம் நான் வேணா டேடின்னு கூப்பிட்டுமா? பரவாயில்லையே, நல்லா தாண்டி இருக்கு, அப்படியே கூப்பிடு. நிஜமாவா? கூப்பிட்டுமா? கூப்பிடலாமே. ஸோ நீங்கள் அப்படியே சரி டேடி, இனிமேல் வந்து அப்படியே கூப்பிட்றேன். என்னமோ பண்ணுறடி, என்ன ஜிப் பண்ணி வருது உள்ள ஹோபி. அப்படி சொல்லிட்டு நீங்களும் கீழே குந்திட்டு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. நான் வேற இப்போ ஹோபின்னும் போது ஒரு வேலையை இப்போ டேடி வேற கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் அவனை பறனை மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ. ஏய் பேபி, சொல்லு டேடி. நல்லா இருக்குடி இப்படி கூப்பிடும்போது, நல்லா இருக்கு. சரி போகலாம் அப்படின்னு உடனே அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்களை இழுத்து நல்லா லிப் லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹோபி, டாடி குட். டாடி என்ன பண்ணுற? இனி நம்ம
பார்ட்டிக்கு போக தேவையில்ல, வேறு எங்கன்னா போகலாமா? எங்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வயசாக பார்க்குறீங்க. பிகாஸ் உங்கள் ஃபேஸும் அவன் ஃபேஸும் ரொம்ப கிட்டே இருக்குது. கிட்டே இருந்தால் பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போது அப்படியே வயசை பார்த்துட்டு எனக்கு புரியல. பார்ட்டிக்கு தானே கூப்பிட்டேன். எனக்கு பார்ட்டிக்கு போக வேணாம் இன்றைக்கி, வேறு எங்கன்னா போகலாமா? எங்கன்னா உனக்கு போகலாமா சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன். போகலாம் அப்படின்னு ஒன்னே டிரைவரை பார்த்து சாவி கொடு சார். ஓகே சார், நீ கேப் பிடிச்சி வீட்டுக்கு போய்டு. ஓகே சார். குட் கோ அப்படின்ட்டு அவன் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு நேராக ஒரு ஹில்லுக்கு தான் போகிறான், ஒரு மலை. ஸோ அந்த எட்ஜில் போயிட்டு காரை நிப்பாற்றிட்டு, அது ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல, வெறும் ஒரு மரமும் அந்த மரத்துக்கு கீழே உங்கள் காரம் மட்டும் தான் இருக்குது. ஸோ விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. டேடி இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? அதுவா, சும்மா உன் கூட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. டைம் பேபி, today is our first sex. அது ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கோம், புரியுதா? ஆனால் அவனால இல்லை, இருக்கும் பாப்பா, புரியுதா? எனக்கு பயமாக இருக்கு. அது எனக்கு அது ஸ்டமக் பெயின். ஸ்டமக் பெயின். அப்படியா? நான் செக் பண்ணட்டுமா ஸ்டமக் பெயினா இல்லையான்னு? நேற்று தானடி, அதனால தான் வந்துச்சு டேடி. அப்படியா? நான் நம்பணுமாடி? டேடி என்ன ஏண்டி நீ சும்மா ஹோப்பினாலே எனக்கு சுடுற நேரம். இப்போது டேடின்ட்டு ஒரு பட்டத்தை வேற கொடுத்துருக்க. சும்மா இரு, வேணாம். சும்மா இருப்பேனாடி? டாடி நான் நினச்சேன், எனக்கு தெரியும்டி. இங்கே பாரு, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இந்த காரில், புரியுதா? ஸோ அது குட்டி கார் கூட இல்லை, ரொம்ப பெரிய காரு. ஸோ உள்ள உட்கார சீட்டை பெட்டு மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ அவன் அப்படியே உங்ககிட்ட வந்து லீன் பண்ணுறான். ஹோபி, அது டாடி வேண்டாம், போதும், எனக்கு பயமாக இருக்குது. ஏண்டி ஒரு கேசு போதுமாடி? இந்த கேசு போதுமா? எனக்கு பத்தாதே, எனக்கு வேணுமே. ஐயோ ஆலியா, இன்னைக்கு ஒவ்வொருத்தி உங்ககிட்ட இல்லை, பயமாக இருக்கு. அடி பயப்படுற? ஒன்றும் இல்லை ஹோபி. அது என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? வேற எதுவும் இல்லைல்ல? இல்லை ஒரு மாதிரி ரீயா கேட்டேன். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்போது ஆரம்பிக்கலாமா? இல்லை, அது யோசிக்காதடி. டேடி என்ன? இல்லை, ஃபர்ஸ்ட் டைமில் நர்வஸாக இருக்கு, ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேன்டி, ஒன்றும் இல்லைண்ணா, வா கிட்ட வா. அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து அவனுக்கு மடியில் ஒன் சைடாக உட்கார வைக்கிறான். உட்காரடி ஹோபி. எனக்கு இப்போ தான் 18 ஆகுது, எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். ஒன்று இப்போவே விட்டா அப்புறம் நீ என்ன எதுனா பண்ணிடுவேடி. எனக்கு வயசாகிட்ட போகுது. இன்றைக்கி நான் அவனை முடித்தாதான் நாளைக்கு
என்ன நடந்தாலும் என் கூடவே இருப்பேன். நீ போடுற பிளானை விட உன்னோட பெரிய மாட்டினா நான் போகிற பிளான் வர்த்து. சொல்லித்தனமாக உன்ன மாதிரி பிளான்லாம் போட மாட்டேன். பேக்கில் கத்தி இதெல்லாம் என்ன அடி அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அவன் ஃபேஸே பேன் பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி அடி ஒன்றும் இல்லை. இது கூட இந்த ஹேண்ட்பேக்லாம் வேணாம், அங்கே வச்சிரு. இல்லை இல்லை அது ஹேண்ட்பேக். அதுவும் நீ நைஃப்லாம் வச்சிருக்க. யாரை போட்டு தரல என்னதுன்னா? ஐயோ என்ன டாடி பேசுகிற நீ? ஒன்று போய் நான் அதானே என் பேபி என்னெல்லாம் இதெல்லாம் பண்ணுமா? பண்ணாதில்ல டாடி. குட் கேர்ள், யூ ஆர் மை ஹார்ட்டி குட் கேர்ள். நோ ஆமாம். love you டி. I love you. I love you too. ஸோ அப்படியே அக்ரெசிவாக உங்கள் மேலே படுத்து அண்ட் உங்களோட ஒரு பக்கம் ஸ்லீவை இறக்குறான். ஸோ உங்கள் ஷோல்டரில், உங்கள் காலர் போனில், உங்களோட ஜா லைன்லாம் அப்படியே சக் பண்ணி கடிக்கிறான். ஹோபி வலிக்குது டாடி. டாடி 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 ப்ளீஸ், பயமாக இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் டாடி அப்புறம் என்ன? ஸோ அவள் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் எதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜங்குள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்கள நேற்று. ஸோ அப்போது வயன் என்ன நடந்தாலும் சரி நீ ஒன்றை காப்பாற்றிக்கோ. இதெல்லாம் ஒன்று இருந்தால் இப்படின்றதுக்குள்ளே ஒரு மெசேஜ் போடுடி, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன். அவங்க கூட இந்த மாதிரி இதை நான் இருந்துட்டு வந்துட்டு ஆனாண்டி சொல்லிட்டேன். இங்கே பாரு ஜேகே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் நல்லா தான் இருப்பேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் அவனுக்கு கொடுத்துட மாட்டேன். நீ ஏன் பயப்படுற? எனக்கு இருக்குடி அப்பா இல்லை, இப்போ நீ நான் மட்டும்தான். அப்புறம் அப்புறம் தயாங்கோ ஜிமினும் எனக்கு அவனும் ஒன்று எப்படி பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டம்டி. எதுனா ஒன்றா இப்படின்றதுக்குள்ள ஒரு மெசேஜ் இல்லை எதனா ஒரு விஷயம் எதுனா எனக்கு தெரிகிற மாதிரி பண்ணிடுறேன். நான் வந்துடுறேன், நான் வந்து ஒன்று பார்த்துக்கிறேன். அவனை அடிச்சு போட்டு ஒன்று தூக்கிட்டு போகிறேன். ஜேகே நீ இவ்வளோலாம் யோசிக்கவே வேண்டாம். எனக்கு எதுவுமே ஆகாது என்ன அப்படி சொல்லிட்டு அவனோட சீக்ஸில் பேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவன் பாட்டுன்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. பேபி பேபி டாடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கோஆப்ரேட் பண்ணுறேன். இதோ பண்ணுறேன். என்னடி இது செயினு? கழட்டி போட்டுருவா, அது போட்டுருவா. ஸோ அவன் அந்த பேர்ல் செயினை அப்படியே ஒரு இழுதான் ஃபுல்லாக முத்தெல்லாம் அங்கங்கே போய் கீழே விழுது. நீங்கள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க லாங்காக. ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டு நல்லா ரெடி இந்த ட்ரெஸ் ஒன்றுங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கு. சரி அப்புறம் ஆரம்பிக்கலாமா? எந்திரி உட்காருங்க. இங்கேயா? உட்காருடி. அப்படி சொல்லிட்டு டபுள் சைட் கால் போட்டு அவனோட லேப்பில் உட்காடுறீங்க. ஸோ கிஸ் பண்ணு. கிஸ் மீ.
போதுமா? Undress me. Undress me. சரி டாடி. அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்களோட கோட் அண்ட் உள்ள போட்டிருக்க பனியன் கழட்டுவீங்களா? ஸோ பார்க்கவே அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்கான். உங்களுக்கே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. உங்களுக்கு ஜேகே சொன்னது எதுவுமே இப்போ மைண்டில் இல்லை. ஸோ அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கை எடுத்துகிட்டு போய் அவன் ஜஸ்ட்டில் இந்த வேப்ஸ் வரைக்கும் அப்படியே க்ரேஸ் பண்ணுறான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு கேட்டேன். எஸ் டாடி. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கம் கிஸ் மீ. நம்மகிட்ட அப்படி சொல்லிவிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு போடுறான். ஸோ நீங்கள் மெய் மருந்து அவனையே பார்த்துட்ருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. டாடி. எஸ் பேபி. What happened? ஒன்றும் ஏன்டி இவ்வளோ ப்ரீத் எடுக்கிற? என்னாச்சு? ஸோ நீங்கள் ப்ரீத் எடுக்கும்போது உங்கள் ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் அப்படி போயிட்டு வரும். அவன் அப்படியே பார்த்துட்டு நாடி பண்ணுறேன்ன வயசான கட்ட புரியுதா? இந்த மாதிரி பண்ணி ஏன்னா குணமாக பண்ண வச்சுக்கேன். ஏன் தம்பி வேறு கொஞ்சம் பெருசாக இருப்பான். உள்ள எடுத்து விட்டேன்னா செத்து போயிட போகிறேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. இது வரையும் நான் எனக்கு கூட எதுவும் பண்ணிகிட்டதில்ல. நான் அடித்தது கூட இல்லை. பச்சையாக சொல்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற என்னை உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி டாடி நர்வஸாக இருக்குது. அதனால தான் காற்று தாண்டி வருது. பேச சொன்னா என்ன காற்று விடுற? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையாடி. கிஸ்ஸுக்கு இப்படி மோன் பண்ணுறியாடி? டாடி கொஞ்ச நேரம் கம்மன் எனக்கே நர்வஸாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த கார் சீட் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக ஒரு பட்டன் அமுக்கணுன்னே அது அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ உங்களை அதில் அவன் ஹாஷை தள்ளி விட்டுட்டு ஸோ முன்னாடி முட்டி போடுறான். உங்களே பார்த்துட்டு அவனோட பெல்ட் கழட்டி ஓரம் போட்டுட்டு ஸோ அவனோட ஃபேன்ஸ் இப்போ கழட்டுறான். எந்திரிச்சு நின்று அதை கழட்டிட்டு பாக்ஸரையும் கழட்டிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறான் நேக்கடா. ஐயோ எனக்கு நீ செத்த டாடி. என்னடி என்ன இது? ஏண்டி என்ன இப்படி பார்த்துட்டே இல்லை? இல்லை நேற்று கூட நீ பாக்ஸ் எக்ஸாம் போட்டிருந்த. இன்னைக்கு 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 எப்படி? இப்போ எதுக்கு நீ அங்கேயே பார்த்து பேசிகிட்டு இருக்க? பிடிச்சிருக்கா? இல்லை அப்புறம் வான ஆஹா எனக்கு எதுவும் வேணாம். அதெல்லாம் சொல்லக்கூடாதே. பண்ணுமே. ஏவா வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். கிட்ட வாடி. பயமாக இருக்கு டாடி. நீ ரொம்ப பண்ணுற. எதுனா ஆயிடும். வேண்டாம். ஆவறது தானே கூப்பிட்றேன். கிட்ட வா. இப்போ நீ ஏன் பண்ணா நீ சம்பவம் கம்மியாக இருக்கும். நானா பண்ணேன்னு வச்சுக்கேன் உன்னால் தாங்க கூட முடியாது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் டே. மெமரி ஆக தேவையில்ல. வா வா கிட்ட வா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது டாடி. பிடிச்சிருக்கணுமே. பிடிக்க கற்றுக்கணுமேடி.
வா வா கிட்ட வா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு மவுத்தில் இன்செக்ட் பண்ணிடுறான். ஸோ இஃப் யூ நோ யூ நோ. ஏய் நாடி ஒன்று பேதி அழுவுற பண்ணு. டாடி சொன்னா கேளு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் உன் டாடி ரொம்ப பிடிக்குமே, அதுவும் உன் லிட்டில் டாடி ரொம்ப பிடிக்குமே. வா வா வேண்டாம் ப்ளீஸ் வேண்டுங்க. ஏ வாரடி. ஆடெல்லாம் பிடிச்சி வச்சுக்கேன், அப்புறம் அடிய வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமே ஜாலியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாத. வா கிட்ட வா. வேண்டாம் ப்ளீஸ் டாடி கிட்ட வான்ற அப்படின்ட்டு அவன் அகேன் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு உண்மைட்டே வருது, இருந்தாலும் விட்டுறதாவே இல்லை. அப்படிதான் டாடி. போதும் போதும் பேபி பண்ணது போதும். பேபி சாரிடி, அழாதடி பேபி. பேபி டாடி சாரி, டாடி சாரிடி, சாரி பரவாயில்ல, சாரிடி. சரி சரி அழாத. சரியா? லவ் யூ டாடி, எப்போவுமே லவ் யூ. என் பேபிகள் எப்பவுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். பேத்தி அழுவுற? ஒன்றும் இல்லை. சரி ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் வித் 7 கிங்ஸ். நான் தான் உங்கள் நேம். மீ லவ் யூ ஆல். பை பாய்.